ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா, இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ. போகி அன்னைக்கு வந்து எடுத்தது. அன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டு இருந்ததுங்கிறது நேத்தி விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து எனக்கு வேலைகள் ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டு இருந்தது. அது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க நேம் வந்து அவங்க ஐடியில் கவின்னு போட்டிருக்கு. ஃபுல் நேமே வந்து கவியா இல்லை கவிதாவாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்கள் பையன் எப்படி இருக்கான்? நீங்கள் உங்கள் பையனுடைய பிறந்தநாளுக்கு வந்து விஷ் பண்ண சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணதான் வந்து சொல்கிறீங்க. சப்போஸ் நான் கமெண்ட்டை வந்து நான் கவனிக்காமல் விட்டுருக்கணும், இல்லாட்டினா அன்றைக்கி நான் வீடியோ போடாமல் வந்து இருந்திருப்பேன். அதனால் வந்து நான் ஷேர் பண்ண முடியாமல் வந்து போயிருக்கோம். சாரி சிஸ்டர். அப்புறம் நீங்கள் இப்போ தான் தமிழ் பேச கற்றுட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க, உங்கள் பையனோட நேம் என்ன படிக்கிறாங்கங்கிறத கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று விலாகில் வந்து அந்த பூஜை ரூம் க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறது இப்போ பார்க்கலாம். அதாங்க கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடித்தேன். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடியாதாட்டுக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து சாதனா அப்போ ஃபோன் பண்ணாங்க, லீவு வந்து கிடச்சிச்சு, ஊருக்கு போகலான்ட்டாங்க. இப்போ தாங்க நாளைக்கு பொங்கலுக்கு வந்து அழகாக பூஜை ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணினேன். இப்போ திடீர்னு ஊருக்கு போகிற பிளான் வந்துருச்சு. ஊருக்கு வந்து கிளம்புறோம். ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ப்ரீ பிளானுமே இல்லை. ஏன்னா 90% போகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3-4 மணி போல் வந்து கிளம்பணுன்னாங்க. இப்போ அவசரமாக பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணிட போகிறேன். இன்னும் அப்புறம் ஒரு நாளைக்கு வீடியோ வராது, அதனால் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இப்போ தான் ஒரு சிங்கிள் துணி மேலே காயப்போட போயிருக்கா சாதனா. இது வந்து இப்போ மிஷினில் போட்டு இங்கேயே கொடி கட்டி காய வச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அப்படியே வந்து மிஷினில் போட்டுட்டு போனால் செட் ஆகாது. மிஷினில் போட்டு விட்டுட்டு துணியை கொடியை கட்டி இங்கே வந்து காய போட்டுலான் இருக்கேன். வெச்சுக்குட்டி, வேறு அக்கா அழகாக அடித்து வச்சதை கலைக்கிற பாரு. சரி, போய் ட்ரெஸ்லாம் அக்கா வந்ததுமே அக்கா கூட சேர்ந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வைங்க. நான் வந்து பேக்கில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ரூமில் கொண்டு வந்து வச்சிரு ட்ரெஸ் எல்லாத்தையுமே. அக்கா வரட்டும், அக்காக்குள்ளே ட்ரெஸ் எடுத்து வைக்க சொல்கிறேன். என்ன பார்த்து சொல்லுங்கள். நம்ம ஊருக்கு கிளம்பணுங்க. ஒரு பக்கம் ஹாப்பி, இன்னொரு பக்கம் இவ்வளோ வேலை, இவ்வளோ பொங்கல் க்ளீனிங்லாம் செஞ்சு நம்ம வீட்டில் பொங்கல் கும்பிட்றதுக்கு முடியலன்னு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது தான். வேறு வழி இல்லை. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு படைச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு படைக்காமல் போனால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வந்து வச்சுருக்கிறேன். ரேஷனில் இப்போ வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த பச்சரிசி போட்டு தான் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கிறேன். நம்ம சாம்பார்லாம் பொரியெல்லாம் பண்ணால் நேரம் ஆகிடும். அதனால் சிம்பிளாக தயிர் மட்டும் வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலான்ட்டு சாதம் மட்டும் வச்சுருக்கிறேன். தயிர் வாங்கிட்டு வர சொல்லணும். ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகடன் வந்து மாப்பு போடணும். மாப்பு போட்டுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகணும். ஒரு 11:10 கிட்ட இருந்தாங்க காலையில் வந்து இந்த பூஜை க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து முடித்தேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு தேங்காய் பால் புலாவ் மாதிரி வந்து பண்ணலாம், காலிஃப்ளவர் 65 போட்டுக்கலான்னு பிளானில் தான் இருந்தேன். அப்புறம் இவங்க திடீர்னு ஃபோன் பண்ணதுனால ஒன்றுமே எனக்கு புரியலைங்க. ஏன்னா ப்ரீ பிளான் எதுவுமே வந்து பண்ணல இல்லைங்களா ஊருக்கு போகிறதுக்கு. அப்புறம் டக்குன்னு அவசரமாக அடுப்பில் வந்து 2 இதில் உலைய வச்சுட்டு ட்ரெஸ்லாம் வந்து மடித்து வைக்கணும். சாதனை கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்புறம் வீடும் வந்து மாப் போடணும், படைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து வீடும் வந்து மாப் போட்டு விட்டுட்டு சிம்பிளாக அந்த சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் உடனே வந்து கிளம்பணும். இது நேற்று ஈவினிங் காய போட்டு துணிங்க. அதை எடுத்துகிட்டு தான் இப்போ போய் துணியை காய போட்டு வந்திருக்கிற சாதனா. அது போகிறதுக்குள்ளே அது நல்லா வெயில் காயுது, நல்லா சீக்கிரம் காஞ்சிடும். சரி, இது அப்படியே கிடந்தால் நல்லா இருக்குதுன்ட்டு வேலையை பார்த்துக்கிட்டே தான் கையோட இதையும் வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. எப்போ ஊருக்கு போனாலுமே வந்து நான் கிச்சனும் சரி வீட்டையும் சரி முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வீட்டை அழகாக வச்சுட்டு தாங்க வந்து போவேன். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப டயர்டாக வருவோம். நம்ம அப்படியே வந்து போட்டுட்டு போனோம்னா வீடு வந்து பார்க்க கண்ணாமனா இருக்கும். வந்த டயர்டு வராது, பார்க்க டென்ஷனாக வேறு இருக்கும். அதனாலே வந்து நான் மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம்னா ஊர்லேருந்து வந்தோம்னா நம்ம எப்படி வச்சுருக்கணுமோ அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா. வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்கலாம் இல்லைங்களா, டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நான் எப்போதுமே இது இப்படி தான் வந்து பண்ணுவேன். அவசரமாக கிளம்புறதுனால பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. காலையில் வரைக்குமே கன்ஃபார்மாக வந்து சாதனாப்பா சொல்லலைங்க, ஊருக்கு போகலாங்கிறத பற்றி. காலையில் கேட்டதுக்கு மேக்ஸிமம் இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே ஆஃபீஸ் போனதுமே அப்புறம் அவங்க கீழே இருக்கிறவங்க வந்து நான் நெக்ஸ்ட் வீக் லீவ் எடுத்துக்கிறேன், நீங்கள் வேணால் போகிறதுனா போயிட்டு வாங்க சார்னு சொல்லிட்டாங்களே. அதனால் டக்குன்னு முடிவு எடுத்து அப்புறம் ஒரு 11:30 மணி போல் தான் லீவு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஊருக்கு போகலானதுமே. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா 3 வருஷமாக பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகலை, தடங்கள் வந்துகிட்டே தான் இருந்தது, போக முடியல. இந்த வருஷம் ஊருக்கு போகிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா
இந்த தீபாவளி பொங்கல் செலிப்ரேஷனில் இங்கே சென்னையில் எனக்கு தனியாக கொண்டாடுறதோட ஊரில் போய் வந்து சொந்த பந்தங்களோடு இருந்து பண்ணும்போது அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான். அந்த வைப் நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சில சமயம் இதுமாரி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் போக முடியாத அளவுக்கு ஆகிடுது. அதுதான் ரீசனு. இந்த வாட்டி போகிறேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சரி, இவ்வளோ நம்ம பொங்கல் கிளீனிங் வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்டு அப்படியே போட்டுட்டு போனாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால தான் டக்குன்னு அப்புறம் முடிவு பண்ணி சக்கரை பொங்கலாவது கொஞ்சமாக வச்சு படைச்சிட்டு போயிடலாமேன்ட்டு அதுதான் வந்து பண்ணேன். ஏன்னா பூஜை ஷெல்ஃபும் ஃபுல்லாக இப்போ டீப் கிளீனிங் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அப்படியே வந்து வச்சு என்ன வெறுமனையாக விட்டுட்டு போக எனக்கு மனசும் வரல. கரெக்டாக வேலை பண்ணிகிட்டு இருந்தேங்க. 12 1/2 ராவுகாலம் முடிஞ்ச உடனே அடுத்த 5 நிமிஷத்துல வந்து கடகடன்னு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டாக தாங்க இருந்தது. எனக்கு காலையிலேருந்து ரெஸ்ட்டே இல்லாமல் தான் வேலை போயிட்டு இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக கோலம் போட்டது, அதுக்கப்புறம் காலைல டிஃபன் வேலை பண்ணது, வெளியில் வரண்டா கழுவுனது, பூஜை ஷெல்ஃப் க்ளீன் பண்ணதுன்ட்டு ரெஸ்ட்டே இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் கண்டினியூவாக அப்புறம் இந்த வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்டாகிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேங்க. அப்பப்போ வந்து சிங்க்லேயும் வந்து பாத்திரம் செய்யாமல் அதையும் வந்து கழுவி வச்சுக்கிட்டே தான் வந்து இருந்தேன். ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் முன்னேற்பாடாக எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டே வந்து ரிலாக்ஸாக வேலை பார்த்துருப்பேன். இது டக்குன்னு பிளான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்து போயிட்டுருந்தது. ஊருக்கு போகிறேன்னு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட நான் காய்கறிகள்லாம் கூட வாங்கியிருக்க மாட்டேங்க. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் காயெல்லாம் வந்து இருக்குது. நான் எப்போதுமே ஊருக்கு போனால் ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். வேறு வழியில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அப்புறம் பால் இருந்தது. அப்புறம் அதுவும் வந்து வேஸ்ட் ஆகிடுமேட்டு அதுவும் வந்து நம்ம தான் எந்நேரமும் டீ போட்டு குடிக்கிற ஆளாச்சு அப்படின்ட்டு அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஒரு 3:15 போல் வந்து கிளம்புனோங்க. அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ஆகிடுச்சு. ட்ராவல் வந்து பண்ணது கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். வந்ததுமே பசங்களும் வந்து படுத்துச்சிங்க. போகும்போதே வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ஏன்னா லேட் ஆகிடும்னால அவங்கள போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எதுக்கு அப்படின்ட்டு நாங்கள் வெளியிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே வந்து படுத்தாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக படுத்தா தான் அடுத்த நாள் பொங்கல் காலையில் சீக்கிரம் எழுஞ்சி கோலம் போடலாம். அப்புறம் பொங்கல் வைக்கிற வேலைலாம் இருக்குது. அத்தை கூட நேற்று காலைல வரைக்குமே ஃபோன் பண்ணி வர முடியாதான்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது நாங்கள் வரலன்னதுமே. இன்றைக்கி நாங்கள் திடீர்னு வந்ததுனால அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்கலைங்க. அவங்க முகத்துலேயே உங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் வந்தது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு. கோலம் புக்கெலாம் வந்து வாங்கி வச்சு அவங்க அதை பார்த்து தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்களாட்டுக்கு அதை கொண்டு வந்து காமிச்சு இதை பார்த்து நாளைக்கு கோலம் போடு அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. கலர் கோலமாவெலாம் எப்போதுமே வருஷம் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்கங்க. அவங்களால முடிஞ்சது தெரிஞ்சது வரைக்கும் வந்து போட்டு விடுவாங்க. நான் வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் நல்லா கோலம் போடுவேன். நாளைக்கு பொங்க பானை அப்புறம் அடுத்தது மாட்டு பொங்கலுக்கு மாடெல்லாம் வரைஞ்சி நல்லா பெரிய பெரிய கோலம் போட்டு கலர்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே வந்து நான் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி விலாக் வந்து நான் இதோட வந்து நான் முடிச்சிக்கிறேன். இனிமேல் வந்து பொங்கல் விலாக், அதாவது எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், மாட்டு பொங்கல் அப்புறம் அதெல்லாம் எப்படி போச்சுங்கிறதெல்லாம் நான் அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.